சந்தியா ஜானி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் வந்து சரியா போறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பத்மா, என்னங்க நீங்க? நேத்து வரைக்கும் கல்யாண பேச்செல்லாம் வந்து தடபடலா பண்ணிறலாம். எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அப்படியே உல்டாவா வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என் பொண்ணு அந்த வீட்ல இருக்க போறான்னு நெனச்சு தான், நான் வந்து சந்தோஷமா வந்து என் பொண்ண வந்து உங்க வீட்டுக்கு குடுக்கலான்னு நெனச்சேன். ஆனா என்ன பண்றது? நீங்களே இப்ப என் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப அதனால என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது உங்களுக்கு நேத்தியெல்லாம் தோணலையா? அப்படின்னு சொல்லும்போது, உங்க பேர்ல ஒரு சொத்தும் இல்ல. உங்க பையன் பேர்லயும் ரூ. 1 கூட இல்ல. வேலை வெட்டிக்கு போல. சரி அத கூட விடுங்க. ஏதோ ஒரு அந்தஸ்து இருந்தாலும் பரவால்ல. ஆஸ்தியும் இல்ல, அந்தஸ்தும் இல்ல, எதுவுமே இல்ல. உங்கள மாரி ஆளுக்கு என்னால எப்படிங்க என் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஏங்க இப்படியெல்லாம் பிரிச்சு பேசுறீங்க? நம்பலாம் ஒரே சொந்தமாச்சே! சொந்தம்னு சொல்லிக்கலாம். ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். என் பொண்ணு நாளைக்கே வந்து கண்ண கசக்கிட்டு வந்தானா, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என் பொண்ணோட எதிர்காலம் தான் முக்கியம். உங்கள மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா என்னால பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி குடுக்கவே முடியாதுங்கிற மாரி அதிரடியா மாசா வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் பத்மா, சீனு, மணிவண்ணன் எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத குப்பையெல்லாம் இருக்கு. நீ வந்து சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க. புகார் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என் அண்ணன் கிட்டேருந்து எனக்கு எவ்வளோ சொத்து வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்க தான் போகிறேன். இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம மணிவண்ணன் சும்மானு இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும், என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்க தெரியுமா, அண்ணன் தானே வாக்குறுதி கொடுத்தாங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு. இப்போ பார்த்தீங்களா, நமக்குன்னு எதுவுமே இல்லைங்கிறனால தான் பல்லு போட்டு பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. வர கோவத்துக்கு நீ மகாலிங்கத்த ஏதாவது கேட்டுருக்கணும். அத விட்டுட்டு உங்க அண்ணனே வந்து பிரச்சனை மேல பிரச்சனையாக்குனா சரி வராதுங்கிற மாரி பேசும்போது எதுவும் கேட்காம சொல்லிர்றாங்க. உடனே வந்து ஊருக்குள்ள இருக்கிற 4, 5 பேர் வந்து நம்ம ரகுராம் வீட்டுக்கு வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரகுராம் வீட்ல வந்து சின்னதா ஒரு குழப்பம், சண்டை மாரி வருது. என்னதான் இருந்தாலும் நீங்க அண்ணனையும், அக்காவையும் வீட்ட விட்டெல்லாம் தொரத்தியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமன்ட்ட வந்து வம்பிழுக்குறாங்க. பார்வதி, "ஏய் சும்மானு இரு. நாங்களே எங்க அக்காவ வந்து வெளியில வந்து தொரத்தி விட்ட மாரி பேசுற. எங்க அக்கா தான் இது மாரி முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்ததுக்கு யார் காரணம்? நீங்க தானே. நீங்க மாயா செஞ்ச தப்ப வந்து பெருசா வந்து யோசிக்கல. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. மாயாவ வீட்ட விட்டு சொன்னாங்க ரமணி பாட்டி. அதானே உண்ம. உடனே நீங்க என்ன பண்ணீங்க? சொல்லிக்காம கொள்ளிக்காம மாயா பின்னாடியே போனீங்க. கேட்டா, "அவ என்னோட பொண்ணு. நான் என் பொண்ண வந்து விட்டுக் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி உங்க பொண்ண பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. அப்பன்னா உங்க தங்கச்சி இத்தன நாளா வந்து உங்கள தானே மலை போல நம்பியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பத்மாவ நீங்க கைவிட்டுட்டீங்களே. ஏன்டி இப்படி சொல்ற? அக்காவ நாங்க எங்க கைவிட்டோம்? போம்போது தடுத்துருக்கணும். இல்லாட்டி சிவராமன் வந்து பின்னாடியே போய், "நான் அப்படியெல்லாம் சொல்லல. குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்கும். அதுக்குன்னு இப்படியா வீட்ட விட்டு போவேன்னு" சொல்லி கேட்டுருக்கணும். மாயாவ வந்து ஏத்துக்கிட்டீங்களே. சீனு அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? சீனுவ தூக்கி வாசல்ல வந்து நிக்க சொன்னீங்க. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால தானே அண்ணனும், அக்காவும் போனாங்க. தப்பெல்லாம் யார் மேல? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த குடும்பங்கிறது சண்டை சச்சரவு பண்ணலாம். ஆனா வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் தவிர, வீட்ட விட்டு வெளிய போற அளவுக்கு பிரச்சனைய பெருசாக்குனீங்க. நீங்க பத்மா பையன எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா, கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாரி வீட்ட விட்டு தொரத்துறீங்க. அப்பன்னா ஊரா வீட்டு பிள்ளையங்கிறனால தானே நீங்க இது மாரி பண்ணியிருக்கீங்கன்னு தானே பத்மாவுக்கு வந்து தோணும். நீங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படியே நீங்க கண்டிச்சாலும் பத்மா வந்து கேட்டாங்கல்ல, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே மன்னிச்சு ஏத்துக்க சொல்லணும். இல்லாட்டி மூஞ்சி குடுத்து பேசாம, அப்படியே வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா, என்ன பண்ண முடியும்? நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டோனே, ஒண்ணுமே புரியாம தடுமாற்றத்தின் உச்சத்துல இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும். அப்பன்னு பார்த்து மாயா வந்து சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கான மூல காரணமே நான் தான். நான் வீட்ட விட்டு போனேனா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ல. என்ன எல்லாரும் ஆவுனா வீட்ட விட்டு போணும், வீட்ட விட்டு போணும்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் எந்த வீட்ட விட்டும் போ வேணாம். இதெல்லாம் நம்ம வீடு. இந்த வீட்டுக்குள்ள சண்டையோ, சச்சரவோ நம்பலாம் ஒத்துமையா இருக்கிறது தான் நம்மளோட பலம். இல்லாட்டி நம்மளெல்லாம் வந்து ஏளனமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி தான் பேசுறாங்க ரமணி பாட்டி. மாயா, நீ வேற வீட்ட விட்டு போயிடணும்னு சொல்லி கஷ்டப்படுத்தாதம்மா. எனக்கு மாப்பிள, பொண்ணு, பேரன் 3 பேர் வீட்டுக்கு வந்தா போதும். அவ்வளதான் அப்படின்னு சொல்லும்போது, பஞ்சாயத்துலேருந்து வராங்க. இது மாரி உங்க அக்கா புகார் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவராமன்ட்ட வந்து பேசுறாங்க. என்னது இப்படி குடுத்துருக்காங்களா? சரி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல பஞ்சாயத்து கிளம்பி கார்ல மாசா வந்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும். ஒரு பக்கம் வந்து நம்ப மணிவண்ணன் வந்து பேசுறாங்க. இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சுச்சு. அத மூச்சு விடுறதுக்குள்ளேயே அடுத்த பஞ்சாயத்தா?
உங்கள் அண்ணனை நீயும் கஷ்டப்படுத்துறியா? நான் ஒன்றும் எங்கள் அண்ணனை வந்து என் காலில் விழுகணும்லாம் கஷ்டப்படுத்தலை. எனக்குன்னு நியாயம் வந்து தெரிஞ்சே ஆகணும். இதை வீட்லேயே போய் கேட்டிருக்கலாமே. அண்ணன் தான் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருச்சே. அப்படி என்ன வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துட்டு இருந்தா அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்டுருமா? நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்காக தான் என்ன மோன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்துடுறாங்க. சேர்ல வந்து உட்காரலான்னு இருக்கிறப்ப யாரு மேலே கொடுத்துருக்காங்க? ஐயா உங்கள் மேலே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் முதலேந்தா சரி அப்போனா எனக்கு கீழே இருக்கிற நீங்கள் தான் வந்து இதுக்கான தீர்ப்பு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு மாசா வந்து நிற்கிறாங்க. நம்ம ரகுராம் அந்த இடத்துல மச்சான் மன்னிச்சிருங்க, எனக்கு இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பத்மா தான் முழு காரணம். உங்களை பற்றி எனக்கு தெரியாதான்னு சிவராமன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனை? அண்ணா இத்தனை நாளாக நாங்கள் உங்களோட ஆதரவில் ஏன் நிழலில் தான் நின்றுட்டு இருந்தோன்னே சொல்லலாம். அப்படியெல்லாம் ஏன் பிரித்து பேசுகிற? நீ தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க. இப்போ அதெல்லாம் சொல்லி தானே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது நீயா வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னேன். நாங்கள் யாரும் சொல்லலை. இன்னொன்று நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னோட முடிவை நாங்கள் தடுக்காமல் இருந்தோம். இப்படி தான் பேசணும். எது உண்மையோ அதை தான் சொல்லணும். சரிண்ணே நான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போனேன். நீங்கள் தடுக்கலை. என்ன காரணம்? சீனுவை நீங்கள் மன்னிக்கலை. அதான் முடிஞ்ச விஷயமாச்சு. அதை எதுக்கு திருப்பி பேசணும்னு ரமணி பாட்டி வந்து கேட்டோன்னே சொல்லி தானே ஆகணும். என் பையனுக்கு இப்போ ஒரு அட்ரஸே இல்லை. மகாலிங்கம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டாப்புல. என்னது மகாலிங்கம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரா? சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னையா நினச்சிட்டு இருக்காரு அவரு? ஆகும்னா எங்கள் அண்ணனை வந்து சபையில் நிற்க வச்சு அவமானப்படுத்துறதே அவருக்கு கொலை தொழிலாக போச்சு. போன வாரம் என்னென்னா அவர் தான் கல்யாணத்தை வந்து நின்று போச்சு. என்ன வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க? நீங்கள் வாக்குறுதி கொடுத்தல அது என்ன ஆச்சு வாக்கு கொடுத்ததுன்னு சொல்லி அண்ணா அப்படின்னா சண்டைக்குன்னு வந்து நின்னாப்புல. இப்போ என்றானா இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க நம்ம சிவராமன். நாங்கள் எங்கள் தங்கச்சிக்கு என்றைக்குமே ஆதரவாக தான் இருப்போம். அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சு தரது எங்களோட கடமை. ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து விசாரிச்சுக்கலாம். மகாலிங்கம் எப்போ இந்த கல்யாணம் வந்து நடக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாப்புல, இப்போ நடக்காதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பத்மாவும் சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் உடனடியாக இங்கே வரணும். அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அடுத்ததே பேச முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா மகாலிங்கத்தை உடனே கையோடு இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்களுக்கு இந்த தகவல் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. என்னதான் பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே பத்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்கள் பேரில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கதையும் சொல்லிடுறாங்க. இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காரா? நீங்கள் எங்கள் சொந்தம், எங்களோட மரியாதையே நம்ம குடும்பம் தான். நம்ம குடும்பத்தில் யாருக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் சும்மா விட மாட்டோம்னு சிவராமன் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அவங்க வரட்டும்ப்பா, அவங்க பக்கம் இருக்கிறத சொல்லி முடிக்கட்டும். அவர் தான் வந்து தினசாக மாற்றி மாற்றி பேசுகிறவர். அப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. சிவராமா கொஞ்சம் அமைதியாரு, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி அவர் அண்ணன் ரகுராம் வந்து சூப்பரா மாசா வந்து பேசுகிறாங்க. பஞ்சாயத்தில் வந்து நம்ம மகாலிங்கம் இந்த கல்யாணமே வேணாங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாரு. அதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? ரகுராம் வந்து இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் வாக்குறுதி கொடுத்தது வேணான்னு அவரே சொன்னதுக்கப்புறம் நான் வாக்கு கொடுத்ததெல்லாம் இனிமேல் செல்லாதுன்னு சொல்லி ஒரு சொம்பு எடுத்து அவர் கையை வந்து லைட்டாக வந்து அலம்புவாப்பில். வெயிட் பண்ணி பார்ப்போம்.